Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா நிறைய பேருக்கு நம்ம RAM இது RAM ன்னு மட்டுமே கிடையாது, இது ஒரு PCB போர்டுக்கான ஒரு டீடைல்ஸ்னு சொல்லலாம். ஸோ RAM வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நிறைய RAM க்ரீன் கலரில் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் RAM வந்துச்சு. ஸோ இந்த ரேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ரேமு. ஸோ பிளாக் கலர் ரேம் மட்டும் நம்ம எப்படி ஹை குவாலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ரேம். ஸோ கலரில் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ எதுக்காக இந்த கலர்ஸு, ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ பிசிபி, ஸோ பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. ஸோ அதுக்கு பேரே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சர்க்யூட் போர்டு மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த பிரிண்டட்ன்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எம்பெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்த எம்பெடட் சிஸ்டம்ன்றது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி ரிமோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாத்துலேயுமே இந்த பிசிபி அப்படின்ற ஒரு போர்டு இல்லாமல் எந்த ஒரு டிவைஸுமே கிடையாது. ஸோ அந்த பிசிபி டிவைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பிசிபி டிவைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ரிமோட்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒர்க் ஆகக்கூடியது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரேமு, NVMeலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இதில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்காது. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, மைக்ரோ ப்ராசஸர்னா என்னன்னு சொல்லி ஒரு தனி வீடியோ போடலாம். சில வீடியோலாம் கஸ்டமருக்கு நிறையா புரியாது அப்படின்றதுக்காண்டி தான் நான் ஷார்ட்டாக முடிக்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி எதுக்கு பிசிபி போர்ட்ஸ், அதாவது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ கலர், ரெட் கலர்லாம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி பிளாக் கலரில் ஏன் வந்துச்சு அதான் இன்றைக்கி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரேம்ஸ். நான் இன்றைக்கி வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கே வருவோம். நம்ம வந்து ரேமு, மதர் போர்டு, ஸோ NVMe இந்த செக்மெண்ட்லேயே வருவோம். ஸோ மேக்ஸிமமாக எல்லா ரேமுமே பார்த்தீங்க அப்படின்னா பழைய ரேம், பழைய மதர் போர்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் பிசிபியில் தான் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் பிசிபியோட லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிசிபி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி லேயர், அதாவது ஒரு மதர் போர்டில் ஸோ எம்பெடட் அப்படின்றது எம்பெடட்னு சொல்லி தனி கோர்ஸே இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக எல்லா மதர் போர்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் மாதிரி போகும், பார்த்துருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு 3D வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு லைனிங் மாதிரி போகும். இந்த லைனிங் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டடுக்கான நேம் வந்ததுக்கான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதை தனியாக எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடிங்கை எழுதுவாங்க. ஸோ அதாவது நான் இந்த இடத்துல வைக்கக்கூடிய சிப்பு இன்னும் ஒர்க் பண்ணும். ஸோ நீ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, நீ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராமபிள் எழுதுறது தான் அந்த பிரிண்டட். ஸோ அந்த பிரிண்டட் சர்க்யூட் உள்ள எல்லா சர்க்யூட்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி ஒரு போர்டில் கொண்டு வரது தான் அந்த பிசிபி அப்படின்ற ஒரு நேமே வந்து கிரியேட் ஆனது. ஸோ அந்த பிரிண்டட் வந்து எதில் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா எம்பெடடில். ஸோ நார்மலாக எல்லா மதர் போர்ட்ஸ்லையும் பாருங்கள், நார்மலாக மதர் போர்ட்ஸில் உங்கள் டிவி ரிமோட்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் உங்களுக்கு ஒரு லைனிங்காக போகும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரோக்ராமபிள், அந்த எம்பெடட் மூலியமாக ப்ரோக்ராமபிள் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் சிப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் கலர் சிப்பில் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த க்ரீன் கலரோட லேயர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 0.1 mm தான். அதாவது அந்த மதர் போர்டுக்கு மேலே, ஸோ அந்த பிசிபிக்கு மேலே ஒரு லேயரை பொறுத்துவாங்க. ஸோ அந்த லேயர் எதுக்கு பொறுத்துறாங்க, லேயர் இல்லாமல் நீங்கள் கொடுக்க வேண்டியதானே, அதை தான் மெயின். ஸோ அந்த பிசிபி போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் இந்த லேயரை வந்து அவங்க கலரிங் கொடுக்கறதுக்கான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ எம்பெடட் ப்ரோக்ராம் ஒரு லைனாக போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு லைனில் ஒரு சின்ன தூசி வந்து இந்த 2 லைனுக்கு நடுவில் உட்காந்துச்சு அப்படின்னா ஸோ சர்க்யூட் பண்ணி விட்டுரும், ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ ப்ரோக்ராமபிள் மாறும். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான். ஸோ தூசி ஈஸி ஏதாவது வந்து உட்காந்தாலும் அந்த எம்பெடட்ன்றது கரெக்டாக ஃபார்முலா ஆகணுன்றதுக்காண்டி தான் ஸோ மேலே வந்து இந்த ஒரு கோட்டிங்கே கொடுத்தாங்க. ஸோ இந்த கோட்டிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற எம்பெடடை வேறு எந்த ஒரு தூசி வந்து உட்காந்தாலும் ஸோ கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக 3D வியூவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு, ரெட் கலர்லாம் வந்துச்சு. ஆனால் பிளாக் கலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டாக மாறிச்சு. ஸோ வந்து பிசிபி வந்து பிளாக் கலரில் கொண்டு வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான். ஸோ பிளாக் கலரில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி க்ரீன் கலரில் எம்பெடட் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். ஆனால் பிளாக் கலரில் அந்த அளவுக்கு எம்பெடட் கிளியராக தெரியாது. ஆனால் இது க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.1 mm தான் இதோட கோட்டிங் லென்த்து. ஆனால் பிளாக் கலர் ரேம், பிளாக் கலர் மதர் போர்ட்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிளாக்லையும் வருது, ஒயிட்லையும் வருது. ஸோ இப்போ நீங்கள் ஒயிட் கலர் மதர் போர்ட்லாம் போனீங்க அப்படின்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிளாக் கலர் மதர் போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் செக்மெண்ட்டில் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் வந்துச்சு. ஆனால் மேனுஃபேக்சரிங் இப்போ அதிகமானதுனால ஓவராலாக எல்லாருமே பிளாக் போர்டுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மதர் போர்டில் ரேமில் ஃபஸ்ட்டு பிளாக்ல வரல, பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்த பிசிபியை கொண்டு வந்ததே ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு தான். அது சொல்ல போனால் ஐஃபோன் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் டேட்டாவை நான் தேடி எடுக்கணும்னா பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம கலரிங்கிறது எதுக்கு மாறிச்சு, கலரிங்கிறது மதர் போர்டோட கலருக்கோ லுக்குக்கோலாம் கொடுக்கல அப்படின்றதுக்கான இந்த வீடியோவே. ஸோ அதே மாதிரி பிளாக் கலர் கோட்டிங் உள்ளது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கேமிங் ரேம்ன்றதுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ.
ஸோ இப்போ நம்ம கிரீன் கலருக்கு வந்து 0.1 mm அந்த கோட்டிங் லென்த் இருக்கும். ஸோ அதுவே பிளாக் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா 0.15 mm, கிட்டத்தட்ட 15 மடங்கு கோட்டிங்கோட பவர் கூடும். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா பிசிலையும் பாருங்கள், ரேமில் போய் தூசி உட்காந்துச்சு அப்படின்னா கழட்டி தூசிலாம் தட்டி இந்த இடத்துல லப்பர்லாம் வச்சு தேய்ச்சி மாட்டுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கோட்டிங்கோட பவர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த ரேமில் தூசியில் உட்கார ஆரம்பிச்சிடும், அந்த ரேம் வீணாக போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய ரேம்ஸுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வாரண்டி, 10 years வாரண்டின்றது எது கொடுக்குறாங்க? இந்த பிளாக் கலர் கோட்டிங் தான். ஸோ இந்த பிளாக் கலர் கோட்டிங்கில் நீங்கள் நார்மலாக ஒரு சொட்டு தண்ணி உள்ளே ஊற்றுங்களேன், அந்த பிளாக் கலர் கோட்டிங்கில் தண்ணி டக்குன்னு உள்ளே இறங்காது. ஸோ மேலாப்பில் வெளியில் போயிடும். ஸோ இந்த பிளாக் கலர் கோட்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வைஸா ஸோ இந்த ஒரு ரேம் தயாரிக்கிறதோட அதுக்கு 10 மடங்கு அந்த கோட்டிங், இந்த கோட்டிங்க்கும் அந்த கோட்டிங்கு 10 மடங்கு ப்ரைஸிங்லேயே டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் இன்னைக்கு ஓவராலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் ஓப்பன் பண்ணுங்க, உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிசிபி பிளாக் கலர் போர்டில் தான் இருக்கும். அது இன்னைக்கு வந்தது கிடையாது, திட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. என்னைக்கு கரெக்டான டேட் வந்துச்சுன்றத நான் எடுத்து முத எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்ற டேட்டாவோட நான் தனியாக போஸ்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கலரிங் அப்படின்றது என்ன கான்செப்ட் அதை பார்க்கறது தான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பிளாக் கலர் கோட்டிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆகி இந்த பிளாக்கும் ஒயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 0.15 mm. ஆனால் ஒயிட் கலர்லேயும் மதர் போர்டு ரேம்ஸ்லாம் கொண்டு வரலாம். ஒயிட் கலர்ஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா தூசிலாம் அழுக்காகி 1 வருஷம் 2 வருஷத்தில் ரேம் ரொம்ப பழசாயிரும், மதர் போர்டு ரொம்ப பழசாயிரும், டர்ட்டி ஆயிரும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் முக்கால்வாசி எல்லாருமே பிளாக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒயிட் மதர் போர்டும் ஒயிட் ரேம்லாம் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வச்சிருக்காங்க, கொஞ்சம் ஹையர் அண்டா. ஏன்னா கொஞ்சமாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த ஒயிட்னு விரும்புகிறவங்க வாங்கிக்கட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வச்சிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. இந்த பிளாக்கும் ஒயிட்டும் இனி ஃபியூச்சரே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2-3 வருஷம் கழிச்சுன்றது இந்த ப்ளூ கலர் நீங்கள் பிசிபியை பார்க்க, இந்த மாதிரி கிரீன் கலர் பிசிபி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 150 ரூபா டிவி ரிமோட்லையும் 100 ரூபா ஏசி ரிமோட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு மேலே அதில் பிளாக் கலர் பிசிபிலாம் போட்டு பக்காவான ரிமோட்லாம் செஞ்சு ஒரு ரிமோட் 1000 ரூபாய்க்கு வந்து வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் அதில் மட்டும்தான் இனிமேல் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி லெவல் எஸ்எம்பிஎஸ்ல ஃபுல்லாக பாருங்கள் ப்ளூ கலர் பிசிபி தான் இருக்கும், இது கிரீன் கலர் பிசிபி தான் இருக்கும். சரி, அதே ஹையர் அண்ட் எஸ்எம்பிஎஸ்ல போகிறோம் பாருங்க உங்களுக்கு பிளாக் கலர் பிசிபி இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலர் பிளாக் கலர் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே மாதிரி நார்மலாக 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிசிலாம் பாருங்க, கொஞ்சம் தூசி ஆயிடுச்சுனாலும் சிஸ்டம் ஆன் ஆகாது, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட், கிரீன் ஸ்கிரீன் எரர்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வாங்க, என்ன கம்ப்ளைண்ட் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தூசி தான், தூசி போய் உள்ள ஃபுல்லாக. ஏன்னா அந்த கிரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூசி உள்ள உட்காரும், ஆனால் பிளாக் கலரில் தூசி மேக்ஸிமம் உட்காரவே உட்காராது. ஸோ நீங்கள் சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்க எல்லா பிசிலையும் பாருங்க பிளாக் கலர் ரேம், நீங்கள் பிளாக் கலர் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க, ஒற்றை தான் சுற்றி இருக்குமே தவிர அந்த மதர் போர்ட்லேயே ரேம்லேயே போய் நிறைய தூசி உட்காந்துருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் அந்த பிளாக் கலர் கோட்டிங் தான். இதே கான்செப்டில் தான் இப்போ வர்ற மதர் போர்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் ரேம்ஸில் பிளாக் கலர் மதர் போர்டில் வந்துட்டு இருக்கு. சேம் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 61 மதர் போர்டு தான். ஸோ இது மெர்க்குரியில் வரக்கூடிய 61 மதர் போர்டு, இது ஜிகாபைட்டில் வரக்கூடிய ப்ரீமியம் செக்மெண்ட் மதர் போர்டு. ஸோ நார்மலாக இப்போ வரக்கூடிய எந்த மதர் போர்ட்ஸுமே கிரீன் கலர் கிடையாது, மேக்ஸிமம் ப்ளூ போயிட்டாங்க. ஏன்னா கிரீன் கலர் வந்து 0.1 mm கோட்டிங் லென்த்னா, ஸோ உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து 0.12 mm. ஸோ அதை விட இன்னும் 3 mm கூட உள்ளது அந்த பிளாக். ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் ப்ளூவில் போனால் இந்த மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் கோட்டிங்கில் இருக்கும் மெர்க்குரி. இந்த மதர் போர்டோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2800 ரூபாய். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஹைஃபை பீஸ் தான். இது வந்து ப்ளூ கலர் போர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய கலரிங் கோட்டிங் லென்த் வந்து 0.12 mm இருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரீமியம் செக்மெண்ட் மதர் போர்டு. ஸோ கோட்டிங்காக மட்டும் கூட கிடையாது, இதோட ப்ரைஸிங் 3000, அதோட ப்ரைஸிங் 6000 ரூபா டபுளாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிசிஏ கிராஃபிக்ஸ் கார்டு லென்த்னு சொல்லுவாங்க, வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்ஷன் 2.0 ஒர்க் ஆகும். ஸோ அவங்க ஜிகாபைட் செக்மெண்ட்டில் வெர்ஷன் 3.0 ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய ஐஓ பேனல்ஸ்லாம் ஹையரண்டாக கொடுக்க போகிறப்ப அந்த ஐஓ பேனல்ஸை ஃபுல்லாக தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டு, அதாவது எம்பெடட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்பெடட் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றக்காண்டி தான் மதர் போர்ட்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பிளாக்ல கொண்டு வராங்க, வேற கிடையாது. ஸோ இந்த பிளாக்ன்றது மேக்ஸிமம் தூசிப்படாது, லைஃப் அது பாட்டு பிரச்சனை இல்லாமல் கிடக்கும். இந்த செக்மெண்ட்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர் லேட்டன் உள்ள ரேமும் பிளாக் கலர் லேட்டன் உள்ள ரேமுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ இதை நான் மண்ணில் போட்டு நான் புரட்டி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், தூசி நிறையா ஒட்டும். ஆனால் இதுவே இதை மண்ணில் போட்டு நம்ம புரட்டி எடுத்தாலும் தூசி மேக்ஸிமம் ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலும் உள்ளே இருக்கக்கூடிய எம்பெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்பெடட் அரிச்சிச்சுன்னா தான்
நிறைய டிவி ரிமோட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாம போகிறதுக்காக அந்த எம்பெடட் அரிக்கிறது தான். ஸோ கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபுக்கு அப்புறம் ஒர்க் ஆகாம போகிறதுக்கு அந்த எம்பெடட்ஸ் அரிக்கிறது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கீபோர்ட்ஸில் வந்து உள்ள நார்மலாக என்ட்ரி லெவல் 250 ரூபா 300 400 கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்பெடட்ஸ்லாம் பிளாஸ்டிக்காக விரிச்சு விட்ருப்பாங்க. லைட்டாக ஒரு எறும்பு போனாலோ தூசி பட்டாலோ சீக்கிரம் போயிடும். ஸோ அதுவே ஹையர் எண்டாக நம்ம கீபோர்ட்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அந்த எம்பெடடில். ஸோ இந்த எம்பெடடை பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்டை நாங்கள் வந்து ஒரு செல்லரு, நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, ஒரு ப்ராடக்டை நாங்கள் சேல்ஸுக்குன்னு எடுக்கிறோம் அப்படின்னா அதோட பேசிக் நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு மற்ற கடைக்காரங்க எப்படியோ அதை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம ஷோரூமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்டு ரிப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸே எடுக்க மாட்டோம். ஸோ டீட்டெயில்டு ப்ராக்டிக்கல் ரிவ்யூ இல்லாமல் ஒரு ப்ராடக்டை ரிவ்யூலேயே கொண்டு வர மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் ரேமு, இது பிளாக் கலர் ரேமு. ஸோ இந்த பிளாக் கலர் ரேமில் மேலே என்ன உங்களுக்கு ஹீட் சிங்க் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்பெஷலாக கேமிங் ரேமா அப்படின்றலாம் கிடையாது. ஸோ இந்த பிளாக் கலர் ரேமில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு தெர்மல் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ தெர்மல் பேட் அதுக்கு பேர். ஸோ அந்த தெர்மல் பேடை வந்து இந்த ரேமுக்கு மேலே நம்ம ஒட்டணும் அப்படின்னா ரேம் ஹீட் ஆகிறப்ப அந்த தெர்மல் பேடு கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தெர்மல் பேடுன்ற சொல்லுவாங்க. ஸோ அந்த தெர்மல் பேடை நம்ம சும்மா உட்கார வச்சோம்னா கையில் பிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஸோ அது கீழே விழுந்துடக்கூடாது, அது பிஞ்சும் போயிடக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன்ஸை கொடுக்குறது. இப்போ நார்மலாக கோர்சியர் ரேமில் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நார்மலாக இந்த மாதிரி கோர்சியர் ரேமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹீட் சிங்க் எதுன்றதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சைடும் ரேமில் இருக்கக்கூடிய சிப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் பேட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு சைடும் ரேமில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் பேடுன்றதை ஒட்ட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தெர்மல் பேடு வந்து சும்மா நிற்காது. ஏன்னா கையை வச்சாலே பிசு பிசுன்னு இருக்கும், ஒரு மாதிரி அது ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தெர்மல் பேடை வந்து கையை வச்சு வீணாக்கிடக்கூடாது. ரெண்டாவது வேற எதுவும் மிஸ்யூஸ் ஆயிடக்கூடாதுன்ற கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு டிசைனிங் மாதிரி பண்ணி ஒரு அலுமினியத்தில் கொண்டு வரது தான். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய தெர்மல் பேடுக்கும் சேஃபு. ஸோ அந்த தெர்மல் பேடை பாதுகாக்கிறதுக்கு மேலே ஒரு அலுமினியம். ஸோ ரேமும் டிசைனிங் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டில் கொண்டு வரது தான் பியூர் கேமிங் ரேம்ன்றாங்க. ஸோ எதுக்கு அந்த கேமிங் ரேம் மட்டும் இந்த தெர்மல் பேட்லாம் போட்டு இந்த மாதிரி மேலே கோட்டிங்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க கேட்டிங்க அப்படின்னா ரேம் ஹீட் ஆக அது ஒரு சைடு கூல் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அந்த அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கடல் மாதிரி எக்கச்சக்கமான உள்ள. நான் ஒரு வீடியோ எடுத்தேன்னா இந்த இதை வச்சே அடுத்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4ன்னு சொல்லி 100 வீடியோ பார்ட் 1லேருந்து ஆரம்பிச்சு பார்ட் 100 வரைக்கும் வெறும் இந்த பிசிபியை மட்டுமே வச்சு இந்த பிசிபியில் என்ன சிப்பு யூஸ் பண்ணுறாங்க, இந்த சிப்பை எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக இப்போ இந்த ஏசி ரிமோட்டுக்குள்ளே ஒரு பிசிபி இருக்குது, இந்த ரேமும் ஒரு பிசிபி தான். இதுவும் பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, இதுவும் பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் தான். ஸோ இதுவும் எம்பெடடில் தான் கோடிங் ஆயிருக்கு, இதுவும் எம்பெடடில் தான் கோடிங் ஆயிருக்கு. ஆனால் இது நான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இது மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராசரோட உள்ளது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையுமே நான் எனக்கு டைமிங் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு வீடியோவாக மேக் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு பெட்டரான சூப்பரான இன்ஃபர்மேஷனோட தந்துப்போம். ஸோ பிசி ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமாக போய்ட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பிசி பிரம்மாண்டமான கேமிங் பிசி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய 16 GB கேமிங் ரேமோட. ஸோ அதுக்கு தான் இந்த கேமிங் ரேம் வந்திருக்கு, பவர் எக்ஸ்னு சொல்லி சிலிக்கான் பவரோட 512 GB NVயோட ஒரு பிரம்மாண்டமான கேமிங் பிசி வித் 2-3 கேம்ஸ் ஃப்ரீயாக ஏற்றி அனுப்பிச்சு வர மாதிரி வெறும் 30,000 பட்ஜெட்டுக்கு சூப்பரான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாளில் வந்துடும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.